வணக்கம்ங்க. மாம்பழத்தில் இன்றைக்கி ஒரு ரகம் எடுத்துகிட்டு வந்துருக்குறோமுங்க. பாருங்க, ஒரு 70 கிலோ பறிச்சுட்டு வந்தோம். சத்து கிட்டத்தட்ட ஒரு 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 40 வருஷத்து மரம் இருக்குங்க. மரமும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். மரத்தையும் உங்களுக்கு பதிவில் காட்டுறேன். பறிக்கிறத காட்டினா நான் ஒரு ஆள் தான் போனேன், எடுக்க முடியல. வந்தானே போ. திங்கிறதுலே குறியாடுறா. ஆமாங்க, அப்படின்னா அருமையான ரகங்க. காய் நல்லா பாருங்கள்ல. எல்லாமே சின்னது பெருசுங்கிறத விட காய் ரொம்ப மரத்தில் சின்னதில்லை, எல்லாமே ஈவனாக இருந்தது காய். அதுதாங்க மெயின். பரவாயில்ல, எல்லாமே காய் திரட்சியாக இருந்தது. நார் கிடையாது. இன்னொன்று என்னன்னா, ஃபுல்லாக சதங்க. பாருங்க, நார் கிடையாது, லேசான நார். ரொம்ப நார் கிடையாது, லேசான நார். எப்படின்னா நல்லா ஃபுல்லாக சதங்க. பாருங்க, இது கத்தி சரியில்லைங்கிறதுனால திருப்பி எனக்கு மேலே தான் வர மாட்டேன். எப்படி பாருக்கு? பழம் எப்படி இருக்கு? எனக்காக சொல்லக்கூடாது, பழம் சாப்பிட்றல எப்படி இருக்கு? இந்த ரகம் வந்து கிளிமூக்கு வகையை சேர்ந்ததுங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா வந்து பழமாகவும் சாப்பிட்லாம், செங்காயாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம், படுங்காயாக இருக்கும்போது சாப்பிட்லாம். இதுவும் நல்ல வெரைட்டி தாங்க. இந்த மாமரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ரகத்தை பொறுத்தவரையும் வருஷம் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக காய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மரத்தில் ஒரு வருஷம் காய்க்கும், ஒரு வருஷம் காய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த ரகத்தை பொறுத்தவரையும் வருஷம் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டுக்கே பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு பழமே 1.5 கிலோ 1 கிலோ பக்கம் வரும். மார்க்கெட்டில் அதிகமாக வரும் பாருங்கள். ஆனால் அது கிடையாது. இது அது வந்து ஒட்டு செடி. ஒரு வருஷம் காய்க்கும், வருஷம் காய்க்கல, காய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காது. காய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு காற்றே அடித்தாலும் சரி, நம்ம இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி, காற்று அதிகமாக அடித்தாலும் சரி, இதில் வந்து பிஞ்சுகள் தாக்கு பிடிச்சி, பூக்கள் தாக்கு பிடிச்சி பிஞ்சுகளாக மாறி காய்கள் நிறையாவே இருக்கும் இந்த ரகம். இது வந்து எப்படின்னா கிளிமூக்கு. இது வந்து நம்ம பக்கத்தூரில் எடுத்தது தான். நல்ல ரகம், நல்லாவே சதைக்கட்டு. இதுலேயும் நார் கிடையாது. அதனால் நீங்கள் பாருங்க, நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த பழமும். இது எப்படி நல்லா இருக்குல்ல இந்த பழம்? தின்னியா? யாரு? சரி சரி சரி, தனியா வந்துடும் பாருங்க. தோல் தனியாக எடுத்துடலாம், பழம் தனியாக வந்துடும். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் நல்லா பெரிய மரமாக இருந்து ஒரு 30 வருஷத்து மரம், 35 வருஷத்து மரம், 40 வருஷத்து மரம் இருந்ததுன்னா மரத்தை பாருங்கள், வயசை பார்த்து. சவடம் கூட அடிக்குது பாருங்க. மரத்தோட வயசு பார்த்து கணக்கு பண்ணி, பழத்தோட சுவையை பார்த்து, சாப்பிட்டு பார்த்து, விதை போட்டு செடி உருவாக்கி உங்கள் இடத்துல நட்டுங்க. அப்படி முடியாத நண்பர்கள், இல்லை
இந்த மாதிரி ரகம் கிடைக்காத நண்பர்கள் நம்மக்கிட்ட எடுத்துங்க. நாற்றுகள் இருக்குது. ஆடி மாதத்தில் இந்த நாற்றுகள் இந்த 2 நாற்றுகளும் எடுத்துக்கலாம். இது வந்து இதுக்கு என்ன பேர், அவங்கள்ட்ட பேர் கேட்டவரையும் பேர் சொல்ல மாட்றாரு. குண்டு மாங்கான்னு சொல்கிறாரு. நானும் அதே வச்சிடலான் இருக்கேன். இந்த குண்டு மாங்காய் ஒன்று, இன்னொன்று மஞ்சனத்தின் ஒன்று. அது நமக்கு பழம் கிடைக்கல, விதையாக தான் கிடைச்சிருந்தது. கிட்டத்தட்ட அந்த மரத்தில் விதையாவே பொறுக்கணும். பொறுக்கி சாப்பிட்றது 2-3 பழம் மேலே ஏறி பறிச்சிட்டேன். அதுவும் இதுக்கு சளைச்சதில்லை, நல்ல இனிப்பு. அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. அவங்கள கேட்டவரையும் அவங்க என்ன சொன்னாங்க, மஞ்சனத்தின்னாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் என்ன சொன்னாங்க, இது நான் சாப்பிட்ருக்கேன் அந்த பழம் சின்ன வயசில், மஞ்சனத்தி பழம் அப்படிம்பாங்க. இது எல்லாமே ஆடிப்பட்டத்தில் எடுத்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்ங்க.